என் மீச அப்படியே கை சோடு இருந்துச்ச நீ விட மீசையா என்னுடைய மீசை என்ன, என்னுடைய கோர பற்கள் என்ன, என் வீரம் என்ன, புஜபலம் என்ன? என்னடா வாடிங்கற போடிங்கற என்னடா ஐயோ நீ சூர கிடையாது பொம்பள நாளைக்கு ஜிகேஜில் கொண்டு போய் சேர்த்து போய் கண்ணாடி எடுத்துட்டு காட்டுப்போ போடா தாய் போட்டுப்பா அங்க காட்டுறா அப்பயாவது தெரியிட்டு நீ அடி வாங்காதாங்கிறேன் எதில் காட்டுட்டோம் பூதியில மாய கலர்றா போடா கொண்டு போய் காட்டுறா முகத்தை காட்டுறா ஏண்டா என்னடா பண்றேன்னு நான் வந்து பொம்பளன்றேன் யாரு நான் வந்து பொம்பளன்றேன் நீ பொம்பளையா நீ எங்கடா இன்றா டேய் டேய் இல்லங்க அப்பனா நானுங்கற தேவடியா கண்டார ஒளி நீ பொம்பளை யாரா ஆனா நீ வந்து ஆம்பளன்ற ஏய் மதிசூரன்டா கண்ணாடி பாரு கண்டா டேய் ஏய் அப்ப போய் கருவி பாக்கறாயா ஏடா போயல உனக்காடிக்க திருப்பி காட்றா கண்ணாடி திருப்பி காட்றா பின்னாடி அப்புறம் காட்றா என்னமா நான் ஆம்பளைங்கற அவன் பொம்பளைங்கறான் இப்படி காட்ட கூடாதா திருப்பி காட்டு சரி அனுப்புங்கப்பா யாரபாடி ஜிகேஜிக்கு அனுப்புங்கவனா சாவுடா தாய் ஆமா நீங்க தான் திருப்பி காட்டுறீங்க நீ வாடா பாடி போறதவனே அடி காட்றா அடி இப்படி அம்மா கிட்ட இப்படி காட்டு இப்படி காட்டு அப்ப காட்டு பாரு ஐயோ
ஆணாக இருந்த நான் பெண்ணாக மாறினேனே. ஐயோ, இந்த வால் பிடிக்கும் கரத்தால் இந்த வளையல் போடலாச்சோ. நான் என்ன செய்வது? நான் எப்படி பாண்டவர்களை சிறைப்பிடிப்பது? ஐயோ, நான் எப்படி என்ன செய்வது என்று தெரியவில்லையே எனக்கு. பாவம் பாவம் பாவம். ஏப்பா மாப்பிள பொம்பளையா மாறிட்டாங்க. எங்க ஆபரேஷன் போய் கணக்கெடுத்துட்டா வந்துட்டு இருக்கிறேன். இல்ல மாமா, சந்தேகம் வருது இல்ல. அதான் மேல ரெண்டு இருக்குது. என்ன மேல ரெண்டு இருக்குது? அதான் அதை மிச்சர் போட்டோமா பக்கம் அது காரா பூந்தி ஒண்ணு மிச்சர் போட்டோம். அது எதே என்ன போனோ இளவே சரி என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் எப்படி அந்த பாண்டவர்களை சிறைப்பிடிப்பது என்று தெரியவில்லை. எப்படி நான் ஆணாக மாறுவது என்று தெரியவில்லை. அடிக்கிற வேலை ஒதுக்கிற வேலை நீ வச்சு கூடாது. ஏண்டா பொம்பளைன்னு பாக்குறேன். காலம் உள்ள ஆறு பொம்பளை அரை முண்டை அடி செவடியா அடி அடிச்சிருப்பேன். எத்தனை அடி அடிச்சிருக்கேன். சக்தி கெட்டு போச்சு. சக்தி கெட்டு போச்சு. அதனால எனக்காக அடிக்கிறது இல்லையே. அடி மாமா. பொம்பளை அடிச்சா நாளைக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களே. என்ன செய்ய முடியாது? எதுவுமே பொம்பளை அடிச்சா என்ன செய்ய முடியாது? எது செய்ய முடியாது. நீங்க உன் வலுவுல குடு. எத்தனை தடவை கொடுத்துருக்குற? சரி மாமா, இது ஏன் தொங்கிக்கிட்டே போகுது? கொஞ்சம் நேரம் நிறுத்து. இப்படி இப்படி செய்ய. இப்போ பாடி வந்து வந்து போயிடாத. அடிக்கிற மாதிரி. இன்னைக்கே நான் 30 கும்பிடுவேன். ஏய் எங்க இருக்கிறேன்? Hey! This is a Monday. This is a Monday. Monday. Yes, come on. என்னடா What is your name? என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல. What is your name? மாலக்கா பக்கடா மொக்கடா போட்டு நொக்கடா. இப்படி இருக்குது எங்கடா நோக்க போற? இப்பவே கேளுளுறியா? என்னால நொக்க முடியாது. அதுக்குன்னு ரெண்டு ஆள் வச்சிருக்கீங்க. அதுக்குன்னா என் பொண்டாட்டி நானே நோக்குறேன். ஒண்ணு நம்ம செட்டு வாத்திரு. சரி போனால் போகட்டும். இருந்தாலும் டேய், ஆணாக இருந்த நான் பெண்ணாக மாறிவிட்டேன். இது யாருனால? அந்த சண்டால பாவி நாரதனால. சரி
தங்களுடைய திருவடி பாதத்தை பணிந்தேன் சாமி. வாழ்ந்திருப்பாய் வையகத்தில் அகட்டும் சாமி. வேறு முதல் எழுத்து நிற்கட்டும். அடிசூரா ஐயா, இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? ஒரு மனிதனுக்கு ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு என்றார்கள். எப்படி ஆத்திரமே அறிவுக்கு சத்ருவாகுமா? ஆபத்துக்கு உறவான ஒரு பிள்ளையும் அருமசிக்கு உறவான ஒரு அண்ணமும் தண்ணீரும் சரித்திரம் அறியாத ஒரு பெண்ணீரும் கோபத்தை அடக்காத ஒரு வேந்தனும் குருமுனியின் பேச்சைக்கிற சீடனும் பாவத்தை தீராத ஒரு தீர்த்தமும் பயனில்லையாம் ஏழு உலகில். உண்மை. அகட்டும் சாமி. உன்னுடைய ஆத்திர கோபத்தினால் இக்கதியில் வந்திருக்கிறார் சாமி. எதையோ அறியாத புத்தியால் தெரியாத செய்து விட்டேன். இந்த பாவியை மன்னித்து ஆண்டவரே எனக்கு மறுரூபத்தை தாரும் சாமி. அப்படிலாம் கொடுக்கூடாதுங்க. ஏண்டா இவன் நம்மள எத்தனாயிரம் பண்ணிருப்பான். எத்தனை வார்த்தை எத்தனை வார்த்தை எத்தனாயிரம் அடி. ஒரு அடிக்கு 100 ரூபாய் கணக்கு போட்ட கூட 16 பேர் என் வீட்டுல வந்து சாமானம் கழுவணும். எந்த சாமான் இல்லைங்க, வீட்டு சாமானுங்க. வீட்டுல வந்து சாமான்கள் இல்லைங்க, இவனுக்கு ஏதாவது சாபம் கொடுக்கூடாது. ஏய் இல்ல அசாது, நீ இப்படியே இரு. ஒண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க. ஏற்கனவே பண்ணி வச்சுதான் இங்க ஒண்ணும் இல்லாம இருக்குது. அந்த பண்ணி சரியில்லை, இந்த பண்ணி நல்லா இருக்கு. இது வரைக்கும் மதிசூரனாக நீ இருந்தாய். இப்ப ஆண்ரூபத்தை விட்டு பெண்ரூபம் எடுத்தவர் யார்? மதிசூரனாக இருந்த நீ மதனவல்லி என்ற பெயரோடு, அதாவது புத்திரனை பெற்று புண்ணியத்தை வாழ்வாயாக. அகட்டும் சாமி. மன்னாதி மன்னரும் மகனமுடி வேந்தர்கள் எல்லாம் என்னை கண்டு பயந்து ஓடுவார்கள். சரி, அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு பெண்ணாக இருந்தால் பார்த்தவர் எல்லாம் பரிதாசம் பேசுவார்கள், என்னை இழிவாக பேசுவார்கள் சாமி. கண்டவர் நகைப்பார், கை கொண்டு சிரிப்பார். ஆமா. பார்த்தவர் நகைப்பார், பரிதாசம் பேசுவார். ஆமா. நான் இப்படியே இருக்க முடியாது என்று சொல்கிறாய்.
ஆனால் நான் கொடுத்த வரம் கொடுத்ததுதான். புத்திரனை பெற்றால் மட்டுமே உனக்கு நீ சாப விமோசனம் கிடைக்கும். உண்மை. இது எப்படி நடக்கும்? நீயோ ஒரு பெண்ணாக இருக்கிறாய். இதோ உன்னை போல் ஒரு ஆடவனிடத்தில் நீ போய் கட்டி சேர்ந்தால் உனக்கு அவருக்கு சேர்ந்து ஒரு பெற்றது பிறக்கும். அதற்கு பின்னால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும். அப்படியா? உண்மை. சாமி, இது எங்க இருக்கிறான் அந்த ஆடவன்? ஓ, நான் போய் எங்க ஒரு ஆம்பளை தேடி நான் எங்க பிள்ளையை பெற்று நான் எப்ப வந்து சுயவடிவ தடையுன்னு கேக்குறேன். ஆமா, கவலையே கொள்ள வேண்டாம். இதோ ஏற்கனவே ஒருவனை கணித்து வைத்திருக்கிறேன். மாதிரி அகராஜ் முடிச்சு வந்தான். குடியா? ஆமா, ஏன்னா டேய் ஒன்ன வச்சுதான் போட்டு அந்த வழியிலும் வருவான். வீட்டுல நான் பணமா விழுந்துருச்சு. ஏண்டா நாரதரே கைவசமா வச்சிருக்கிறாராம். கையடிக்கிறாரு. இந்த பெண்ணுக்கு எப்படி வரம் கொடுத்திருக்கேன் தெரியுமா? அதாவது ஒரு ஆடவனோ ஒரு கத்தி சேர்ந்தா மட்டுமே அவனுக்கு சாவு விமோசனம்னு சொல்லிருக்கிறான். சரி, அதனால ஒரு ஆம்பளை வேணுமா? உட்காந்துக்கிற அந்த விரிச்சு வச்சு காட்டான். அப்ப நீ சேர்த்து மாட்டியா? சரிவா, நானும் தான் ஆகல. எதுக்கு? அதான் நீ தான் போனவனே கண்டிப்பா படுத்து வரிகட்டிலே படுத்துங்க. வீட்டு முன்னாடி போதும். சரில எங்க மாமா. ஆமா, ஏய் ஆமா, ஏடா போறியா? எதுக்கு? எதுக்கு? நானும் போக முடியாது, விடிஞ்சுதான் போவேன். ஜபால் மதுரவல்லியா இருக்க குடினி விஜய் சூரன் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருக்கிறான். அப்படியா? ஆமா, சரிங்க. இடுப்பு அவனுக்கு அவனை போய் சேர்ந்தால் உனக்கு சாவு மோசனம் கிடைக்கும். ஆகட்டும் சாமி. அதனால அவனிடத்தில் அழைச்சிட்டு என்னோட பின்னே பெற முடியும். வாங்க பார்க்கலாம். ஆனால் இதோ மதிசூனாவிலே கூடியவனை மதனவல்லியாக திட்டித்து இப்பொழுது அழைத்து வந்திருக்கிறோம் பிருந்தாவனத்துக்கு. அந்த விதிசூரன் வரட்டும், அவனிடத்தில் பேசி இது எப்படியா ஜாயின் பண்ணுவோம். சவாரி எப்படி என்றால் இப்படியாகத்தானே நான்காகப்பட்டவர் விதிசூரனை தேடி போக அதே சமயத்தில் விதிசூரன் கிடைத்தப்பா